இன்னைக்கு 39வது நாள் முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த முதல் ப்ரோமோவில் மறுபடியும் வந்து இந்த மன்னர் டாஸ்க்கை வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி கலாச்சிக்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தர்பூசணியை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க நம்மளை வந்து உயிர் எடுக்காம விட மாட்டாங்க. இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறங்கிற பேரில் நம்மளை சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது. என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரில, உங்களுக்கு தெரில, பிக் பாஸுக்கும் தெரில. பிக் பாஸ் நேற்று பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் பூசி முழுகி ஏதோ கலாய்க்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்ம தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் இந்த டாஸ்கில் ஜெயித்து விட்டீர்கள், உடைத்து விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பில்டப் வந்து திவாகர் பண்ணுறாப்புல பார்வதி ஓகே கீக்கேன்னு கையை அடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களை கலாய்க்கிற மாதிரி பண்ணோடனே இவர் வந்து விக்ரம் வந்து இவர் கலாய்க்கிறார் அப்படிங்கிற மேட்டரே நம்ம இவர் சொன்னாதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் சொல்லியிருக்காராப்புல. இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற சமாச்சாரம். இதை தாண்டி என்ன பெருசாக நம்ம பேசுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. இன்றைக்கி நம்ம வந்து வேறு வழியே கிடையாது. இதை சகித்து கொண்டு தான் நகர வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த டாஸ்க்கு பின்னாடி உட்காந்துருக்க விஷயங்களில் ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா தான் உண்டு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இவங்க ஏதாவது பண்ணால் தான் உண்டு. அதை தாண்டி இந்த டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டாஸ்க்கு, ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் பிரெயினியாக பண்ண வேண்டிய டாஸ்க்கை ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு வந்து சாணி தண்ணி மாதிரி ஆக்கிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து வருத்தமான விஷயமா இருக்குது. சீக்கிரம் இதை தாண்டி போங்கடா, அடுத்த வாட்டியாச்சும் ஏதாவது உருப்படி எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா வருஷங்கள்லையுமே ஒழுங்காக ஒரு டாஸ்க்கு கிடைக்குன்னா ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வாட்டி வந்தது போது முத்துக்குமார் இதே மாதிரி ஒரு மன்னர் டாஸ்க் ஒன்று வந்தது. அந்த டாஸ்க்கில் வந்து அந்த சிவாஜி கணேசன் சார் ஒரு சிங்கிள் டேக்கில் பேசின ஒரு டைலாக் இருந்தது. அதை பேசி கொஞ்சம் கவரேஜ் பண்ணாப்புல. ஸோ ஒரு டேலண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. மற்றவங்களாம் சில விஷயம் க்யூட்டாக பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு கிடந்தாங்க. சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆட்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாங்க, நடிக்க தெரிஞ்ச ஆட்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களுக்கு கலர்ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சோண்டு நடிக்க தெரிஞ்சவங்க ஒரு ஃபேன்சி காம்படிஷனில் போய் மாட்டிக்கிட்டு அப்படி ஸ்கூலில் நடத்துவாங்க தெரியுமா ஃபேன்சி காம்படிஷன், அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து தப்பாக டைலாக் பேசிக்கிட்டு டைலாக் மறந்துட்டு பேசுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இவங்க இருக்காங்க. இவங்க யாருமே அந்த கேரக்டரை உள்வாங்கி செய்கிறத போல் தெரில. இது வந்து வெறும் கலாய்க்கிற ஒரு ராஜ்யங்கள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கலாய்க்கிறதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னா பரவாயில்ல. இதாவது வினோத் ஏதோ ட்ரை பண்ணுறாப்புல பாட்டு பாடுற. நேற்று வந்து ரொம்ப கேவலமாக சில விஷயங்கள் கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க 2 பேரும் மாற்றி. இன்றைக்கி ஏதோ ஒரு பாட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மிருகஜாதி அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அவருடைய பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இருக்காப்புல நம்மளுடைய வினோத். தன்னால் என்ன முடியுமோ அதை வந்து அவர் முயற்சி பண்ணுறாப்புல. பட் மற்ற எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உண்மை. இவங்க எல்லாருக்குமே எந்த பல்ஸ்குள்ளே வருது அப்படிங்கிறது தெரியல. இவங்களுக்கு இந்த கேமரா பார்க்குது அப்படிங்கிற விஷயம் வந்து மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது நல்லா தெளிவாக தெரியுது ஒவ்வொருத்தவங்களோட விஷயத்துலையும். ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு அப்புறமேட்டு அது மறந்துடும். கேமரா பார்க்குறாங்க, நம்மளை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது மறந்துடும். இவங்க வந்து ரொம்ப அதில் வந்து கான்சியஸாக இருக்காங்க. நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. அந்த கான்சியஸ்லேருந்து வெளியே போனால் தான் ஒரிஜினல் கேரக்டர் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இவங்க எல்லாருமே ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் சரி, டாஸ்க்கை தாண்டியும் சரி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இங்கே என்ன சொல்கிறது, கொஞ்சம் இரிட்டேட்டபுளாக இருக்குது. ஸோ ரொம்ப நடிக்க தேவையில்ல, ஒரிஜினல் கேரக்டர் காட்டலாம், தப்பு இல்லை. அதில் என்ன பெரிய நெகட்டிவிட்டி வந்துட போது, அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் என்னத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது புரியல. மறுபடியும் காட்டு மொக்கையான ஒரு ப்ரொமோவை பார்த்துவிட்டு அதை வேறு வழியே இல்லாமல் அதை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டாஸ்க் இருக்குதுன்னு சொல்ல முடியுதா? எதுவுமே இல்லையே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு. யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறை சொன்னாங்க. அந்த குறை சொல்கிறத பற்றியே 1 மணி நேரம் உட்காந்து மாங்குன்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு சாரியில் முடிய வேண்டியது, ஒரு மன்னிப்பில் முடிய வேண்டிய விஷயத்துக்கு 1 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப இரிட்டேட்டபுளாக இருக்குது. அப்பயே பேசி முடிக்கலாம். கனி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அரோரா வந்து அதுக்கிட்ட நடந்த ஒரு விஷயம், நான் வேறு செந்தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன். தாங்கிட்ட நடந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பேசுது. அந்த பிள்ளை சொல்லி முடிச்சிச்சு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில். அதை வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக கொண்டு போயிட்டு ஜவ்வில் எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்வதிக்கு செந்தமிழ் பேச தெரியல, பார்வதிக்கு எந்த டாஸ்க்குமே பேச தெரியல. எல்லாமே அறவேக்காடு. ஒரு ப்ரோக்ராம்குள்ளே போய் கலந்துக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் தேவையில்ல. எனக்கு லாஜிக்கே புரியலைங்க. என்ன மனநிலைக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. விஜய் டிவி வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து பண்ணியிருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒரு அஜெண்டாவோடு வந்திருப்பாங்க, ஒரு ப்ரிப்ரேஷனோடு வந்திருப்பாங்க. போன சீசனில் முத்துக்குமார் மாதிரி, சௌந்தர்யா தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வந்தது. அந்த ஆங்கிளில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேராச்சு ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற 5-6 பேர் வந்து ரொம்ப ஒரு ஆளை கூட நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி இவங்க பர்ஃபெக்ட்டு பிக் பாஸோட இதாக என்ன சொல்கிறது கண்டென்ட்டாக வந்து இருக்கிறாங்க, பிக் பாஸுக்கான சரியான கண்டஸ்டண்ட்டு அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. சரி, வெளியேருந்து உள்ளே வந்தவங்களாச்சும் ஒழுங்காக பண்ணுவாங்கன்னு பார்த்தா சாண்ட்ரா கொஞ்சம் பரவாயில்ல. பிரஜின் வந்து என்ன பண்ணுறாருன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ உருட்டிகிட்டு இருக்காப்புல. அமித் சுத்தம்
அவர் ஏதோ பாரதியார் கவிதை தெரியும் அது தெரியும் இந்த உருட்டிட்டு கிடந்தாப்புல நேற்று ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணார். ஆனால் ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி தான் இருக்குது அமித்துக்கிட்ட. ஆனால் திவ்யாக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அடமெண்ட்டாக பேசுகிற கேரக்டர் இருந்தது. அந்த புள்ளியும் கொஞ்சம் டவுன் ஆக்கி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கொஞ்சம் ஒரிஜினல் கேரக்டரை வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியே வெளியே கொண்டு வந்துருவாங்க நினச்சி 100 நாள் ஆயிரும் போல் இது. என்னமோ உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க. அடுத்த ப்ரோமோவாச்சும் நல்லா வருதான்னு பார்ப்போம். இவங்க சாப்பிட்டு தின்னுபிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து டீட்டெயிலாக பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.